இன்றைக்கு எல்லா இடத்திலையுமே ஊழல். ஊழல் துறையே இல்லை, எல்லா துறையிலும் ஊழல். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் 150 கோடி சொத்து வரியில ஊழல் செய்யப்பட்டதாக, முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு தரப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்த விளைவு இன்றைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள், மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மதுரையினுடைய மாநகராட்சி மேயர் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. யார் ஊழல் செய்தது? திமுக ஊழல் செஞ்சது உண்மைதானே? இந்த திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அந்த முறைகேடு நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். பல கட்சி சேர்ந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. நாம சொன்னது உண்மைதானே? இதுவரைக்கும் நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லி வந்தேன், திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஊழல் முறைகேடு அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னவுடன் திராவிட மாடல் அரசு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்து போய் வேகமா இந்த முறைகேடு நடைபெற்றது என்று ஒத்துக்கொண்டு அவருடைய ஆட்சியில் அவருடைய கட்சிக்காரையை கைது செய்கின்ற அவலம் தமிழகத்திலே அரங்கேறிக்கின்றது. ஆக எதிர்கட்சி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டதல்ல? உண்மைதானே? அதே போல திருநெல்வேலி மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் பிரச்சனை. அங்கேயும் பங்கு பிரிவில் பிரச்சனை. நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரு கொண்டாரா? திமுக கவுன்சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக மேயர் மேல, திருநெல்வேலி மேயர் மேல கொண்டாடுறாங்க. அங்க ஊழல். அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற திமுக மேயர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாங்க. எதனால? அங்க பங்கு பிரிப்பதில். ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே லஞ்ச லாவணியம் ஊழல் முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறது. உண்மைதானே? அதோட சென்னை மாநகராட்சியில் மிக கொடுமையானது, எப்படியெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் கொள்ளையடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. இந்த டாய்லெட் சுத்தம் பண்றாங்க, கழிப்பறையை சுத்தம் செய்யறாங்க. அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். எங்கேயாவது அது கக்குசு, பச்சையா சொன்னா கக்குஸ் கழுவுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம். கேவலமா இல்ல? கக்குசுல போய் ஊழல் செய்கிற அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு 800 ரூபாய். 1000 கோடி ஊழல். சென்னை மாநகராட்சியில் 1000 கோடி இந்த டாய்லெட் சுத்தம் செய்வதிலே விடப்பட்ட டெண்டர்ல 1000 கோடி. இது பத்திரிகையில் வந்திருக்குது. நாம சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆங்கில பத்திரிகையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளேடுல போட்டு கிழிச்சு இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா நாம சொன்னா வேணும்னு அண்ணா திமுக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி பஸ்ல போய் கத்தி பொய்யா பேசுறான்னு சொல்றார். ஆங்கில நாளேடில் வந்த செய்தி
இந்த ஊழல் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் முறைகேடுகளை கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு வராங்க. சென்னை மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராடினாங்க. அப்ப என்ன பண்ணாரு திரு ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு திமுக ஆட்சி வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்துவிட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை ஏமாற்றுவதிலே, கவர்ச்சிகரமாக பேசுவதிலே திமுகவுக்கு நிகர எந்த கட்சியும் கிடையாது. தேர்தல் வருகின்ற பொழுது அழகா பேசுவாங்க, அற்புதமா பேசுவாங்க, அப்படியே மக்களை நம்ப வைப்பாங்க, வாக்குகளை பெறுவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. வந்தவுடன் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றிலே பறக்க விடக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. எல்லாத்துக்கும் மேல உடல்களை உறுப்பு திருட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கேயாவது தப்பி தவறி திமுக காரன் கிளினிக்கு போயிடாதீங்க, உடம்புல கிட்டி இல்லாத போயிடும். ஒரு திமுக எம்எல்ஏ உடைய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இந்த வறுமையில் வாடுகின்ற நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வறுமையில் வாடுகின்ற அந்த மக்கள் தங்களுடைய உறுப்புகளை விற்று, அதாவது உறுப்புகளை திருடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அவர்கிட்ட போய் அந்த பணத்தாசை கட்டி, ஏழைகளுக்கு பணத்தாசை காட்டி அந்த உறுப்புகளை திருடுகின்ற ஒரு கும்பல். அதுதான் இது. அதுல திருச்சி சித்தார் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுவதாக திமுக அரசாங்கமே அதற்கு அதிகாரிகளை நியமிக்கப்பட்டார்கள். அந்த அதிகாரிகள் சுகாதார திட்ட இயக்குனர் வினித் IAS, இணை இயக்குனர் சட்டம் மருத்துவ மீனாட்சி சுந்தரி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் மருத்துவர் மாரிமுத்து ஆகியோர் போய் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வில் கிட்னி திருடுறது முறைகேடு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. யாருடைய ஆட்சியில்? திமுக ஆட்சியில். யாருடைய மருத்துவமனை? திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில். நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, நடவடிக்கை எடுக்கல. ஆனா இப்படி உடல் உறுப்பு திருடுகிற கும்பல் தொடர வேண்டுமா? இது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய மோசடிங்க. அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை எடுத்து விற்பனை செய்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டனத்துக்குரியது என்பதை நேரத்தில் தெரிவித்து, இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை அந்த அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மட்டும் அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் ஈடுபட்டவர்கள் எவரையும் கைது செய்யல. காரணம் திமுக எம்எல்ஏவோட அந்த மருத்துவமனை, அதனால கைது செய்யல. ஒரு சாதாரண பிரச்சனைனா உடனே கைது செஞ்சுட்டு போறாங்க. உறுப்பை திருடுறவங்களை விட்டு வைக்கலாமா? அது மட்டும் இல்ல, அவர் பத்திரிகையில் பேட்டி கொடுக்கிறார். அந்த எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி பேட்டி கொடுக்கிறார். ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்டியை கலெக்ட வேணுமா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாருங்க. ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்கள் கிட்னியை கலெக்ட வேண்டும். யாரு பேட்டி கொடுக்கிறாரு? எம்எல்ஏ. இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா? ஆதாரத்தோட பேசுறோம். அவர் பேட்டி கொடுக்கிறார். நான் எங்களுடைய கார் 12 கோடி, எவ்வளவு கிட்னி திருநா தான் 12 கோடி கிடைக்கும்னு அவரே ஒத்துக்கிட்டார். கிட்னி திருநத அவரே ஒத்துக்கிட்டார் தான் இந்த பேட்டியிலிருந்து தெரிய வருது. ஆக இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, தமிழகத்திலே
சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. பாட்டி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நீங்க தான் நீதிபதிகள், நீங்க தான் எஜமானர்கள். ஒரு ஆட்சி கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களிடத்தில் தான் இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு கூட திருப்பத்தூர்ல நினைக்கிறேன், ஏதோ செல்போனை திருட்டு போனாங்களா, நகையா ஏதோ ஒருத்தர் திருடுறாரு, தட்டி கேட்கல, கத்தியில குத்திடுறாங்க. மருத்துவமனையில் இருக்கார், இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார். இப்படி எங்க பார்த்தாலும் திருட்டு, கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, சட்ட ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சீர்குலைந்து விட்டது. உண்மைதானே? எங்கேயாவது மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இன்றைக்கு காலையில் அறிவிச்சார் திரு வீரமணி அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ அங்க இருக்கின்ற இந்த மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒருவர் வந்து பேசினார். நாங்க இரவுல மெடிக்கல் கடையை திறந்து வச்சிருக்கிறோம், எங்களை மிரட்டுறாங்க, பயமா இருக்குதுங்கிறார். ஆக அப்ப நான் சொன்னேன், நீங்க மட்டும் பயப்படுறீங்க, ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பயந்துட்டு இருக்கிறாங்க. உண்மைதானே? 2 நாளைக்கு முந்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல பட்டம் பகல்ல ஒரு நகைக்கடையில் ஒரு நகை வாங்குற மாதிரி போய் நகை வாங்கிட்டு இருக்கார். நகையெல்லாம் அதனுடைய கடமையுடைய கடையினுடைய உரிமையாளர் நகை காட்டிட்டு இருக்கார். அப்படியே நகை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு கையில் இருந்த ஆசிட் எடுத்து முகத்தில் அடிக்கிறாங்க. உடனே அந்த நகையை போய் எடுத்துட்டு ஓடுறாரு, விரட்டி பிடிச்சிட்டு இருக்கார். மக்கள்லாம் விரட்டி கொண்டு அந்த நபரை விரட்டிட்டு போய் பிடிச்சு காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க. இப்படி பட்டம் பகல்ல கொள்ளையடிக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு குற்றம் செய்வதற்கு அச்சம் வேணும், காவல்துறை மீது ஒரு பயம் வேணும். அச்சம் இருந்தா தான் குற்றச்செயலை கட்டுப்படுத்த முடியும். ஆனா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன, காவல்துறை செயலிழந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மிக மோசமான ஆட்சி. இன்றைக்கு பயிர வேலி காக்கின்றது, அதுபோல மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தோட்டத்தில் அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டையிட்டு இருக்கிறாங்க. உடனே காவல் நிலையத்துக்கு புகார் வருது. அவர் உதவி காவல் ஆய்வாளர் அங்க இடத்துக்கு போகிறார். அங்க போய் சண்டையிட்டு இருக்கிறவருக்கு சமாதானம் படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஒருவர் அவரை கழுத்தறுத்து கொண்டு விடுறார். யார்? எஸ்ஐய கழுத்தறுத்து கொலை செய்கிறார். எஸ்ஐக்கே இப்படிப்பட்ட நிலைமை, காவல்துறை உதவி ஆய்வாளருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மாதத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம யாரு பாதுகாக்கிறது? இனிமேல் நம்மை நாம் தான் பாதுகாத்துக்க வேண்டும், வேற வழியே கிடையாது. இந்த ஆட்சி நம்பி பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒரு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கின்ற ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற என்பதை நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன்.